ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமியினுடைய அரசன் டெஸ்ட் பேட்சை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்டில், அக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணுற டெஸ்ட் பேட்சை பற்றி கொஞ்சம் ஷெடியூல் சொல்லுங்கள், ஸ்டடி பிளான் பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அரசன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா ஜிஎஸ், தமிழ், மேக்ஸ் இருக்கும். ப்ளஸ் சூப்பர் பிரைன் மெத்தட்னு ஒரு சார் வந்து வீடியோ போட்டுட்ருப்பார். அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸ் எடுத்து அவர் வந்து வீடியோஸ் போடுவார். அது வந்து ஒரு சூப்பர் பிரைன், அது வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி டெஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்த ஷெடியூல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 ஷெடியூல் இருக்கும். இதில் எல்லாமே கவர் ஆகிடும். ஷெடியூல் 1 பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸில் அதாவது இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அதனுடைய முக்கிய கூறுகள், ஒன்றிய மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடு, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், இதெல்லாம் வந்து 15 நாளில் கம்ப்ளீட் பண்ணோம். அதே மாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா எழுத்து இருக்குங்களா, யூனிட் 1ல் பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குரில் நெடில், லகர வேறுபாடு, அப்புறம் நகர வேறுபாடு, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் சூப்பர் பிரைனில் வந்து செட் 1ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அவர் வீடியோ. அதை பார்த்துட்டு இந்த 15 டேஸ்க்குள்ளே முடித்து இதை வந்து நாம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணோம் செட்டுன்னு. இது வந்து அவருக்கு வந்து ஆப் ஒன்று இருக்குது, குருநாத் அகாடமின்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பில் வந்து நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய மற்ற டெஸ்ட்டஸும் கொடுத்துருப்பார் சார். இதுக்கு முன்னாடி நிறைய பேட்ச் போயிருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு சில இது மட்டும் கொடுத்துருப்பார் அவர். அந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸும் அவர் போட்டிருப்பார். ஷார்ட் வீடியோ கிளாஸ்லாம் இருக்கும். ஆனால் வந்து நான் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து நியூ இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் தெரியுன்றதுனால நான் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் நான் வந்து இதனுடைய ஷெடியூல் 1 டெஸ்ட்டை வந்து நான் இன்னும் எழுதலை. இதுக்கு முன்னாடி நான் வந்து டெஸ்ட் பேட்சஸ் சேர்ந்துருக்கேன். பட் ஆனால் வந்து அது எல்லா டெஸ்ட் பேட்சுமே நல்ல டெஸ்ட் பேட்ச் தான். அவங்க என்ன அப்படின்னா, நம்மளை வந்து இப்போ டெஸ்ட்டு வந்து அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. நாம் தான் வந்து கரெக்டாக படிச்சுக்கணும். நமக்கு வேலை வேணுன்னா நாம் தான் படிக்கணும். மறுபடியும் நான் தான் சொல்லுவேன். யாரும் நம்மளை வந்து படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. நமக்கு வேலை வேணுன்னா நாம் தான் படிக்கணும். ஒரு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஒரு 5-6 டெஸ்ட் வரைக்கும் நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த பேட்சில் அப்படி இல்லாமல் கண்டிப்பாக நான் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஓரளவு நான் போர்ஷனை முடித்து எக்ஸாம் வரதுக்குள்ளே ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரிவிஷன் முடித்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஷெடியூல் 2 பார்த்திங்கன்னா பாலிட்டி தான். தமிழ் வந்து சொல், மேக்ஸில் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மந்த் கொடுத்துருப்பாங்க மேலே, நவம்பர் மந்த், டிசம்பர் மந்த்துன்னு. பட் வந்து நான் நவம்பர் டிசம்பர் மந்த் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரீயாக. இப்போ ஜனவரிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். இதுபடி தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பினோட வரலாறு நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கம்பைன் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம லைவில் கம்பைன் ஸ்டடி பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்து படிங்க. அதுபடி நான் கொஷின்ஸ் கேட்குறேன், கொஷின் கேட்டு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி ஒரு லைவ் வீடியோ போடலாம். அப்படிலாம் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஒரு கம்பைன் ஸ்டடி மாதிரி பண்ணி நம்ம எல்லோரும் கண்டிப்பாக வரக்கூடிய 2026 நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட படிக்கலாம். அடுத்து ஷெடியூல் 2வும் பாலிட்டி தான் சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஷெடியூல் 3 வந்து எக்கனாமி, ஷெடியூல் 3 and 4 ஜிகே மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து ஷெடியூல் 5 and 6 பார்த்திங்கன்னா யூனிட் 6. அடுத்து யூனிட் 7 வந்து ஜியோகிரஃபி. அடுத்து யூனிட் 8 ஜியோகிரஃபி. அடுத்து யூனிட் 9 வந்து ஐஎன்எம். யூனிட் 10 ஹிஸ்ட்ரி. யூனிட் 11 வந்து சயின்ஸ். யூனிட் 12 and 13 சயின்ஸ் தான். ஸோ என் பையன் வந்து தனியாக பேசிகிட்ருப்பான், கொஞ்சம் அங்கங்கே சவுண்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுத்து முடிச்சாச்சு. செகண்ட் ஷெடியூல் வந்து சொல். அதுக்கப்புறம் தேர்ட் ஷெடியூலில் வந்து யூனிட் 3 இருக்கும். ஷெடியூல் 4 வந்து யூனிட் 3 தான். அடுத்து யூனிட் 7 வந்து 5 ஷெடியூல். 6ல் பார்த்திங்கன்னா அந்த யூனிட் 7 வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்து யூனிட் 5 வந்து ஷெடியூல் 7ல் ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி இந்த பிடிஎஃப் வந்து சாரே வந்து அரசன் பேட்ச்னு சொல்லிட்டு போட்டு கீழே பிடிஎஃப் கொடுத்துருப்பாரு, அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ
ஸோ இப்போ வந்து என் பையன் பேசிகிட்டு இருக்கிறதுனால எல்லாம் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஏதாவது சஜஷன் சொல்லணும், ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.